நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் வெளியில் காட்டாமல் மறைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. சில உணர்வுகள், சில அனுபவங்கள், சில முடிவுகள் இவை அனைத்தையும் நீங்கள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் உடனடியாக கூறிவிட மாட்டீங்க. அதை உள்ளுக்குள்ளேயே பதுக்கி வைப்பீர்கள். யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக நம்ம எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தி விட்டோம் என்றால் அவர்கள் நம்மளை சாதாரணமான ஒரு மனிதர்கள் என்று எண்ணி விடுவார்கள். எல்லாவற்றிற்கும் நம்ம பயப்படுகிறோம் என்று அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று பல முடிவுகளை நீங்கள் தனியாகவே எடுப்பீர்கள். எதையுமே வெளியில் கூற மாட்டீர்கள். அதனால சில இடங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் சில இடங்கள்ல அது உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறுங்க. நீங்க சில முடிவுகள், சில அனுபவங்கள், சில உணர்வுகள் உங்களுக்குன்னு இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் உள்ளுக்குள் வைத்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கும். இது உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு அதிர்ச்சியை தேடி கொடுக்கும். சற்று பயத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கவும் செய்யும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அந்த ஒரே ஒரு சுத்திகரிப்பு போல இது உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் மறைத்து வைத்திருந்த சுமையானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு வெளிப்பாடு உங்களை வெட்கப்பட வைக்கவில்லை. அது மாறாக உண்மையாக வாழக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் மறைக்காமல் உண்மையோடு வாழ ஆரம்பிப்பீங்க. எது உண்மை, எது பொய் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்தும் கொள்வீங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களை உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் சிதைத்திருப்பார். நீங்கள் வெளியில் எப்போதுமே வலுவாக தோன்றினாலும் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனிதர்கள் போலத்தான் எப்போதுமே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்தில் உள்ளுக்குள் மிகவும் உடைந்து இருந்த மனிதர்களாகத்தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய மனதில் நடந்த போராட்டங்கள் மிகவும் பெரியதாகத்தாங்க இருக்கும். நீங்கள் சிரித்தாலுமே அது உண்மையான ஒரு சிரிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது ஒரு முகமூடி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை நினைத்து நீங்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க. இந்த ஒரு நிலைமை உங்களை மிகவும் சோர்வடையவும் செய்திருக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு எதையும் தேடி கொடுத்திருக்காது. ஆனால் போக போக இந்த ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. ஆனால் இந்த ஒரு சிதைவு உங்களுக்கு ஒரு முடிவாக இருக்காது. அது உங்களை பழைய அடையாளத்திலிருந்து நிச்சயமாக விடுவித்து கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவு நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு வழியின் வழியாக நீங்கள் உங்களையே ஆழமாக புரிந்திருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்களே உணர ஆரம்பித்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க புரிந்து கொள்வீங்க. இன்று நீங்கள் சிரிக்கும் போது அது உண்மையானது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வழியை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களாக இருக்கும். அதனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் நிச்சயமாக இருக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நம்பிக்கையை கூட சனி பகவான் உடைத்திருப்பார். நீங்க ஒருத்தவங்களை முழுமையாக நம்பிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை திடீரென்று உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். அப்படி உடைந்த போது அது ஒரு சாதாரணமான ஒரு காயங்களாக உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய உள்ளத்தின் அடிப்படையான ஒரு தளத்தை நிச்சயமாக குலைத்திருக்கும். எப்படி நான் இவ்வளவு தவறாக மதிப்பிட்டேன் என்ற ஒரு கேள்வி உங்களை துன்பப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக மாற்றங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கும். அது உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரியவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் இனிமேல் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. அதே ஒரு நேரத்தில் யாரை நம்ப வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மாறியிருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களை பாதுகாப்பாகவும் வைத்திருக்கும். நீங்க அனுபவித்த உடைப்பு ஒரு அழிவாக இருக்காது. அது ஒரு மறுபிறவியாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களை அனுபவித்தவா உங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது அனைத்தும் உங்களுக்கு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே நடந்த சில விஷயங்களாக இருக்கும். பழைய நீங்கள் மெதுவாக மறைந்து புதிய ஒரு மனிதராக நீங்க உருவாக ஆரம்பிப்பீங்க. இந்த புதிய நீங்கள் இன்னும் நிதானமான ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். இன்னும் வலுவானவங்களா மாறுவீங்க.
இன்னும் தெளிவானவங்களா பழைய தவறுகளை மீண்டும் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்க பழைய தவறுகளை செய்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே நம்ம செய்யக்கூடாது. நீங்க அனுபவித்த வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு இருக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய அனுபவத்தின் மீது கட்டப்பட்டுள்ள சில முடிவுகளாகத்தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அனுபவத்தின் பெயரால் நிறைய விதமான விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதனால எதுவுமே உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டுமே நீங்க வைத்து வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. இனிமே அது எல்லாத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த பல கேள்விகளுக்கு இனிமே முடிவானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போக ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக இனிமே உருவாக்கி கொடுப்பார். விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த அனைத்து உடைதல்களும் குழப்பங்களும் இழப்புகளும் இவை அனைத்தும் வீண் போகாது. இது அனைத்துமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு வடிவத்தில் கட்டமைக்க போறாங்க. புதிய இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய பழைய பாதையை முழுவதும் மாற்றக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு மாறி இருக்கும். நீங்க பழைய காலத்துல எவ்வளவோ கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எதையுமே வெளியில் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு மர்மங்கள் மறைந்திருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சில சிக்கல்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற சில முடிவுகளை நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்தும் கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் சாதாரணமான மாற்றங்களாக இது உங்களுக்கு தெரியாது. பழைய பாதை முழுவதையும் மாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொண்டு போகும். நீங்கள் இருந்த சூழ்நிலைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய சுற்றங்கள் அனைத்தும் மெதுவாக புதிதாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த முறைகள் அது மிகவும் வலுவான ஒரு அடித்தளத்தில் நிச்சயமாக இருக்கும். இதில் இந்த ஒரு புதிய கட்டமைப்பு தாங்க உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் மாற்றி கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு மறுபிறவி போன்ற ஒரு மாற்றத்தை தேடி கொடுப்பார். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை என்பது வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இனிமே நீங்க வாழப் போகின்ற இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை தேடி கொடுப்பதாக நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒரே மனிதராகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நடந்த மாற்றங்கள் ஒரு மறுபிறவி போல உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலும் உயிரும் அப்படியே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய உடலுக்குள்ள ஏற்பட்ட சின்ன மாற்றங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பழைய அனுபவங்களில் இருந்து முழுமையாக வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய ஒரு மனதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். முன்பு நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்த விஷயங்களுக்கு இப்போது எப்படி நம்ம எல்லாத்திலும் இருந்து வெளியில் வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய உறவுகள் எல்லாத்திலும் நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டாகும். முன்பு இருந்து நீங்கள் இப்பொழுது மாறி நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதெல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது, பொறுமையாகத்தான் ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய வழியை இனிமே வெற்றியாக மாற்றுவார். நீங்கள் அனுபவித்த வலி, துன்பம், துரோகம் இவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்வீங்க. அந்த ஒரு வழிதான் உங்களை தள்ளி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு கருவியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அடையக்கூடிய ஒவ்வொரு சாதனையிலும் அந்த ஒரு வழியின் பங்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இது உங்களுக்கு ஒரு பெருமை உணர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதையெல்லாம் கடந்து வந்தேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அதிலிருந்து இனிமே நீங்கள் வெளியில் வர ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சனி பகவான் உங்களுடைய மனதை இனிமே வலுவாக்க செய்வார். நீங்கள் ஏற்கனவே பல சோதனைகளை சந்தித்தால் உங்களுடைய மனம் ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு வந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஆனால் இப்போது அந்த ஒரு வலிமை இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாமல் அதை சமாளிக்கக்கூடிய திறன் என்பது உங்களிடம் இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க.
உங்களுடைய மனதில் ஒரு உறுதியானது உருவாகும். எதுவாக இருந்தாலும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த திறமை, இந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு தைரியமாக மாறும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதிலும் பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆனா உங்களுடைய உடலுக்குள்ள ஏற்பட்ட சின்ன மாற்றங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பழைய அனுபவங்களில் இருந்து முழுமையாக வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய ஒரு மனதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். முன்பு நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்த விஷயங்களுக்கு இப்போது எப்படி நம்ம எல்லாத்திலும் இருந்து வெளியில் வர வேண்டும்